உலகெங்கிலும் வாழும் அன்பினையே நேசிக்கும், அன்பினையே சுவாசிக்கும், அன்பினையே வாசிக்கும், அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம். இந்த ராமாயண காவியத்தில் கடந்த பகுதிகளில் 197வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 198வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், மனவினை காலம். தனது சுற்றமுடன் மிதிலையை அடைந்த தயரத மன்னன் ராமனாலும் சீதையாலும் மகிழ்ச்சி அடைந்தார். பாடல் எண் 198. மனம் இன்பக் கொடை திரட்ட மலர்களும் தாழ் திறக்கும் முன்னே சனகனின் ஊர் விரைந்தடைந்தான் சர மலர் போல் உறவுடனே. வினை வென்ற மகன் அவனால் விளையும் இன்ப நிறம் கண்டான் தனது மகன் உடன் அங்கே தாமரையாள் தரம் கண்டே. இதுவே அந்த 198வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மனம் இன்ப கொடை திரட்ட மலர்களும் தாழ் திறக்கும் முன்னே என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம். தூதுவர் மூலமாகவும் நிலவின் மூலமாகவும் சீதைக்கான மணமகனை தேர்வு செய்யும் போட்டியில் ராமன் வெற்றி பெற்றதையும் அதை தொடர்ந்து நிகழும் மனவினை குறித்தும் அறிந்த தயரதனின் மனத்திலே இன்பம் மிகவும் பெருக்கெடுத்து அனைவருக்கும் தனது இன்பத்தை பகிரும் வண்ணமாக அந்த இன்பமே வல்லல் தன்மை கொண்டதாக தனது இன்ப பெருக்கினை அதிகரித்துக் கொண்டது. மலர்களின் மொட்டுகளும் கூட தங்கள் அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம் மற்றும் சூலக வட்டம் போன்ற கதவுகளை திறந்து மலர்ந்து விரிவதற்கு தேவைப்படும் மிகவும் குறைவான சிறிய கால இடைவெளிக்கு முன்பாகவே சனகனின் ஊர் விரைந்தடைந்தான் சர மலர் போல் உறவுடனே. விரைந்து சென்று நாரினால் இணைக்கப்பட்டிருக்கும் மலர் சரங்களை போன்று அன்பினால் இணைக்கப்பட்டிருந்த தனது சுற்றத்தாருடன் சனக மன்னனின் தலைநகரமான மிதிலையை தயரத மன்னன் அடைந்தான். வினை வென்ற மகன் அவனால் விளையும் இன்ப நிறம் கண்டான். மிதிலையை அடைந்ததும் தயரத மன்னன் அங்கே தன்பரிப்பு நிகழ்விற்கான போட்டியிலே வெற்றி பெற்று சீதையை திருமணம் செய்வதற்கான செயலிலும் வெற்றி பெற்று நின்ற தனது மகனாகிய ராமனை பலரும் செயல் வீரன் என பெருமையுடன் புகழ கண்டான். அவ்வாறு ராமனை பலரும் புகழுதலை கண்ட தயரதன் அங்கே தனது மகனது பெருமையை பிறர் பேச கண்டதன் மூலமாக இன்பத்தின் உண்மையான நிறத்தையும் தன்மையையும் கண்டான். தனது மகன் உடன் அங்கே தாமரையாள் தரம் கண்டே. அந்த இன்பத்தின் நிறத்திலே ராமனையும் கண்டு மகிழ்ந்தவன் அவன் திருமணம் செய்ய போகின்ற சீதையையும் ராமனுடன் ஒரு சேர கண்டது மட்டுமன்றி சீதையின் நல்ல பண்பு நெறிகளையும் நேரில் பார்த்தறிந்தே நல்ல தரம் மிக்கவள் அவள் என்று தனது கண்ணாலும் நேரில் பார்த்து மகிழ்ச்சியுற்றார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 199வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.